Hello friends, welcome to Clear Mathematics. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல linear algebra டாபிக்ல இருந்து basis of a vector space னா என்ன, dimension of a vector space னா என்னங்கறத பத்தி பாப்போம். Basis of a vector space. Let V be a vector space. A basis of V is linearly independent set of vectors in V which spans the space V. அதாவது ஒரு செட்டை வந்து பேசிஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்லணும்னா அது வந்து எப்படியெல்லாம் இருக்கணும்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டார்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த செட்டு வந்து ஸ்பேன்ஸ் த ஸ்பேஸ் வி, அந்த செட்டு வந்து ஹோல் செட்டையும் ஸ்பேன் பண்ணணும். நெக்ஸ்ட், த ஸ்பேஸ் வி இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் இஃப் இட் ஹேஸ் அ ஃபைனைட் பேசிஸ். அதாவது ஃபைனைட் பேசிஸ் இருந்தா அதை என்ன சொல்லுவோம்னா ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next, dimension of a vector space. The number of elements in a basis for V is called the dimension of a vector space. Basis setல எவ்வளவு number of elements இருக்கோ அதுதான் என்னது dimension of a vector space. Next ஒரு example பார்ப்போம். Consider the vector space V over the field of real numbers spanned by the set S ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்திருக்கு. அப்புறம் what is the dimension of V? S ன்னு ஒரு செட்டு கொடுத்திருக்கு. அப்புறம் what is the dimension of V? இப்போதான் நம்ம டைமென்ஷனுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம். டைமென்ஷன் ஆஃப் a vector spaceனா அந்த பேசிஸை ஃபைண்ட் பண்ணிட்டு பேசிஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் டைமென்ஷன் ஆஃப் த வெக்டார் ஸ்பேஸ் V. இப்போ பார்ப்போம். Let S is equal to 0, 1, 0, 0, 1, 1, 0, 0, 1, 0, 1, 0, 0, 0, 1, 0, 1, 1, 1, 0, 1, 0, 0, 0 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்திருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்னா, இப்போ இதுல வந்து இந்த செட்டுக்குள்ள இருந்தே ஏதாவது ஒரு வெக்டார் எடுத்து அதை வந்து இந்த செட்டுக்குள்ள உள்ள வெக்டார்ஸை வச்சே லீனியர் காம்பினேஷனா எழுத முடியுமான்னு பார்க்கணும். இப்போ மேக்ஸிமம் ஜீரோஸ் இல்லாத டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ 1, 1, 1, 0 இதை முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து எப்படி லீனியர் காம்பினேஷன் எழுதலாம்னா 0, 1, 0, 0. நெக்ஸ்ட் 1, 0, 0, 0. தென் 0, 0, 1, 0. ஸோ ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ்லையும் 1, 1, 1 இருக்கு. ஸோ அதே மாதிரி வர மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல 1 இருக்கிற மாதிரி மற்றதெல்லாம் 0 இருக்க மாதிரி ஒரு வெக்டார். அடுத்தது செகண்ட் இதுல 1 இருக்க மாதிரியும் மற்றதெல்லாம் 0 இருக்க மாதிரி ஒரு வெக்டார். அப்புறம் தேர்ட்ல 1 மிச்ச எலிமெண்ட்லாம் 0 இருக்க மாதிரி வெக்டாரை சேர்த்து எழுது லீனியர் காம்பினேஷன்ல எழுதணும்னா இதை ஆட் பண்ணும்போது இது கிடைக்கும். லீனியர் காம்பினேஷன் என்னது A ஆல்பா பிளஸ் B பீட்டா பிளஸ் C ஆல்பா இந்த மாதிரி எழுதுவோம். இங்க வந்து எல்லாமே 1 into this vector plus 1 into this vector plus 1 into this vector. So இப்போ இதை ஆட் பண்ணும்போது இங்க 0, 1, 0. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 கிடைச்சிரும். செகண்ட் எலிமெண்ட் இங்க 1, 0, 0. அப்போ ஆட் பண்ணும்போது செகண்ட் எலிமெண்ட் 1 கிடைச்சிரும். தேர்டு 0, 0, 1. அப்போ தேர்ட்லையும் 1 வந்துரும். அப்புறம் லாஸ்ட் எல்லாத்துலயுமே 0 தான் இருக்கு. 0, 0, 0. ஸோ இதை வந்து 1, 1, 1, 0ங்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷன்ல எழுதியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செட்ல இருந்து நம்ம இந்த வெக்டாரை ரிமூவ் பண்ணிடலாம். 1, 1, 1, 0 கேன் பி ஒமிட்டட். அதாவது நம்ம ஒமிட் பண்ணாலும் இந்த லீனியர் காம்பினேஷன்ல நமக்கு வந்து இந்த வெக்டார் கிடைச்சிரும். அதே மாதிரி அடுத்தது எதை எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3, 1 இருக்கிறத எடுத்தோம். அப்புறம் 2, 1 இருக்கக்கூடியதை எடுத்துப்போம். 1, 1, 0, 0 equal to இது எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் 1 வரணும், செகண்ட் 1 வரணும். அப்படி எழுதும்போது இங்க எப்படி எழுதலாம் 1, 0, 0, 0, 0, 1, 0, 0 பிளஸ் 0 into 0, 0, 1, 0. ஏன்னா நம்ம வந்து இந்த வெக்டாரை எழுதும்போது 3 வெக்டார்ஸ் எடுத்திருக்கோம். அதனால அடுத்தது எழுதும் போதும் 3 வெக்டார்ஸ் வர மாதிரி எழுதணும். அதனால நம்ம இங்க இது வந்து நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1, செகண்ட்லயும் 1, மிச்சம் எல்லாம் 0. அப்ப இங்க ஃபர்ஸ்ட்ல 1 வர மாதிரி உள்ள வெக்டாரையும் செகண்ட்ல 1 வர மாதிரி வெக்டாரையும் எடுத்துட்டு தேர்ட் வெக்டாரை இன்டு 0 போட்டுக்கலாம். ஸோ அப்படி வரும்போது
1 1 0 0வையும் இந்த செட்ல இருந்து omit பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது 1 0 1 0 1 0 1 0ங்கற செட் எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி லீனியர் காம்பினேஷன்ல எழுதுவோம். சோ ஃபர்ஸ்ட் 1 வரணும். அதே மாதிரி தேர்டும் 1 வரணும். சோ ஃபர்ஸ்ட் 1 வர மாதிரி ஒரு வெக்டாரும் அப்புறம் தேர்ட் 1 வர மாதிரி ஒரு வெக்டாரையும் எழுதிட்டு மிடில்ல 0 வரதுனால சோ இன்னொரு வெக்டார் எழுதும்போது 0 into 0 1 0 0 செகண்ட்ல 1 வந்துச்சுன்னா நம்ம இங்க இருந்து 0 கொடுத்துக்கலாம். 0 into 0 1 0 0. சோ நமக்கு 1 0 1 0 இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷனா எழுதலாம். அதனால இந்த வெக்டாரையும் இந்த செட்ல இருந்து நம்ம omit பண்ணிரலாம். சோ நமக்கு இந்த செட்ல இருந்து எந்தெந்த வெக்டார்ஸ லீனியர் காம்பினேஷனா மத்த வெக்டார்ஸ வச்சு எழுத முடியுமோ அதை எழுதிட்டு அப்போ வந்து எழுத முடிஞ்ச அந்த வெக்டார்ஸ வந்து நம்ம அந்த செட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வெக்டார்ஸ் 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 span the whole set. So இந்த செட் வந்து span the whole set. இது இந்த 3 வெக்டார்ஸையும் வச்சு இந்த whole செட்டையும் span பண்ணிரலாம். அதே மாதிரி இது வந்து இந்த செட் வந்து linearly independent செட். அதாவது linearly independent செட்னா என்னன்னு தனியா ஒரு வீடியோல போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலைனா அதை போய் பார்த்துக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல சேனல் லிங்க் கொடுக்குறேன். இந்த சேனல் லிங்கை டச் பண்ணிட்டு அப்புறம் பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் TNSET-க்கான எல்லா வீடியோஸும் இருக்கு. அதுல linearly independentங்கிற வீடியோவை நீங்க பார்க்கலைனா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து linearly independent set. அதாவது a into this vector plus b into this vector plus c into this vector is equal to 0 0 0 0 போடும்போது a is equal to 0 b is equal to 0 c is equal to 0 கிடைக்கும். அதனால இது வந்து linearly independent set. இப்போ நமக்கு இது எப்படி ஆயிடுச்சு linearly independent set and span the whole set. So this is a basis. So இதுல வந்து dimension ன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 sets இருக்கனால dimension வந்து 3. Next importance points பார்ப்போம். So எந்த எக்ஸாமா இருந்தாலும் TNSET இருந்தாலும் TRB எக்ஸாமா இருந்தாலும் இந்த மாதிரி important results வந்து கண்டிப்பா நம்ம படிக்கணும். If W1 and W2 are the finite dimensional subspace of a vector space V, then W1 plus W2 is a finite dimensional and dimension of W1 plus W2 is equal to dimension of W1 plus dimension of W2 minus dimension of W1 intersection W2. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். அப்புறம் வந்து if V and W are finite dimensional vector space over the field F, then V and W are isomorphic. So V and W are isomorphic இருந்துச்சுன்னா if and only if dimension of V is equal to dimension of W. So இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் செய்யற மாதிரியும் வரலாம். அதனால இந்த ரிசல்ட் தெரிஞ்சிருந்தா இதனுடைய ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா பண்ணலாம். Next, let V and W be a finite dimensional vector space. Dimension of V is equal to n, dimension of W is equal to m. Then dimension of L of V, W is mn. So dimension of L of V, W is a linear operator. Dimension of L of V, W is mn. Next, if V is a vector space with dimension V is equal to n, then the dimension of hyperspace of V is n minus 1. ஒரு vector space V னுடைய dimension என்ன இருந்துச்சுன்னா hyperspace னுடைய dimension வந்து n minus 1. hyperspace னா என்னன்னா vector space இருக்கு. ஒரு vector space னுடைய dimension n, அதனுடைய subspace னுடைய dimension வந்து n minus 1 இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் hyperspace அப்படின்னு சொல்லுவோம். அதாவது hyperspace னா in a vector space of dimension n, a subspace of n minus 1 dimension. Subspace no dimension n minus 1 இருந்துச்சுன்னா that is hyperspace. Next, if V is a vector space, a hyperspace in V is a maximal subspace. V வந்து vector space இருந்துச்சுன்னா hyperspace தான் என்னது maximal subspace. Okay, thank you students.